சிப்ஸ் உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த கியர் பாக்ஸ் வந்து நல்லா செக் பண்ணி நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வண்டியில் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பிரச்சனை தான் வரும். பட் ஆனால் இந்த வண்டியிலன்றது ரொம்ப கஷ்டம்தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அந்தளவுக்கு வண்டியோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்து அருமையாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் கிளச்சு ஓகேங்களா, கிளச்சும் வண்டியில் வந்து பெரிய நமக்கு முக்கியம். சிங்கிள் பிளேட் டிரைவ் ஃபங்க்ஷன் டயக்ராம் டைப் தான் கொடுத்துருக்காங்க. கிளச்சும் பார்த்து அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேரிங், நம்ம வண்டியோட ஸ்டேரிங் தான் இல்லை ஒவ்வொன்றும் ப்ளஸ் இந்த 3 வண்டிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது மெக்கானிக்கல் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் ஃபியூல், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன வண்டி பார்க்குறோம், இது என்ன ஃபியூல், அதாவது பெட்ரோல் வண்டியில் தான் இந்த வண்டி இயங்கும் ஓகேங்களா. ஒன் வண்டி பெட்ரோல் மட்டும்தான் இந்த வண்டி இயங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் கெப்பாசிட்டி, இந்த டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டரும் வந்து தெரிஞ்சு கம்மி தான். பட் லோக்கலில் ஓட்டுறவங்களுக்கு இது போதுமானது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம டாட்டா மோட்டார்ஸ் வந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ், அதாவது பெட்ரோல் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் மைலேஜ் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 10 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 200ஆவது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அப்படி இருக்கும்போதும் நீங்கள் லோக்கலில் ஓட்டும் போது 200ன்றது நல்ல ஒரு பெரிய விஷயந்தான். அதனால் 10 லிட்டர் வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் ரொம்ப கம்மின்லாம் சொல்ல முடியாது, ஆவரேஜ் ஓகே அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டு ஓகேங்களா. சின்ன வண்டியில் 55 ஸ்பீடுன்றது நல்லா சல்லுன்னு போகிற மாதிரி, அந்த விதத்தில் வந்து 55 கிலோமீட்டர் ஸ்பீடுன்றது கொஞ்சம் அதிகம் தான் நான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கலாம். பட் 55ன்றது ஒரு நல்ல ஸ்பீடு, ஓகே சூப்பர் ஓகேங்களா. பிரேக்ஸ் ஓகேங்களா, இந்த ஃப்ரண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா டிஸ்க்கு, பேக் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கு, இது எல்லா வண்டிலையும் வர ஒரு நேச்சுரலான ஒரு பிரேக் டைப் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதில் பாராட்ட வேண்டிய விஷயம் ரொம்ப விஷயம் இது முக்கியமான, ஏன்னா பிரேக் தான் வண்டியில் ஒரு பெரிய முக்கியம். அதை கரெக்டாக அவங்க மேட்ச் பண்ணியிருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன் ஓகேங்களா. அதை தவிர்த்து டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 145R12 இது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. அது தவிர்த்து வண்டியோட லென்த், ஏன்னா நம்ம என்னதான் வண்டி எடுத்தாலும் வண்டியில் உள்ள அவ்வளோ ஸ்பேரு அவ்வளோ இருந்தாலும் நம்ம லோடு வண்டி எடுக்கும் போதோ பின்னாடி நம்ம எவ்வளோ லோடு அடிக்கிறோன்றது தான் நமக்கு பெரிய